கும்பாபிஷேகத்திலே பலவிதமான வகைகளும் உண்டு. நம்ம இந்த கும்பாபிஷேகத்தினுடைய பத்திரிகையை பார்க்கும் பொழுது இதில் கொடுத்துருப்பா தெரியுமா, நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பத்திரிகை என்று எழுதியிருப்பார்கள். இன்னும் ஒரு சில பத்திரிகையில் பார்த்தோம்னா புனராவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் என்று அச்சடித்திருப்பார்கள். இன்னும் ஒரு சில பத்திரிகையில் பார்த்தோம்னா ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் என்றெல்லாம் பத்திரிகையில் அடித்திருப்பார்கள். இதுக்கெல்லாம் என்ன சார் அர்த்தம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, கும்பாபிஷேகம் அப்படின்னு வரும்பொழுது அதில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் என்பது உண்டு, ரஜதபந்தன மகா கும்பாபிஷேகம் என்பது உண்டு, ஸ்வர்ணபந்தன மகா கும்பாபிஷேகம் என்பது உண்டு என்று முதலிலே இந்த வகைகளை பார்த்து விடலாம். ஒரு ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகம் என்பது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை செய்யப்பட வேண்டும் சொல்றார். இந்த 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அப்படிங்கிற காரணம் எதுக்காக வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த அண்டத்தையே நாம் 12 ராசி மண்டலங்களாக பிரித்து வைத்திருக்கிறோம் அல்லவா. குருவானவர் ஒரு ராசியிலே இருக்கும் பொழுது நாம் அந்த கும்பாபிஷேகத்தை செய்திருக்கும் பொழுது மறுபடியும் அதே ராசிக்கு குரு வருவதற்கு 12 ஆண்டுகள் எடுத்துக்கொள்வார். அவருடைய சுற்று என்பது 12 ஆண்டுகள் என்று இருப்பதால் அந்த 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவசியம் கும்பாபிஷேகத்தினை செய்ய வேண்டும். அந்த அஷ்டபந்தனம் என்று வரும்பொழுது, அஷ்டபந்தனம் என்கின்ற ஒரு 8 வகையான மூலிகைகளினுடைய கலவைகளை சேர்த்து அங்கே பிரதிஷ்டாபனத்தை செய்திருப்பார்கள்.